வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையை கலர விட்ட கதையை தான் பார்க்க போகிறோம். புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கின்ற ஆர்வத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சது லேட் நேரம் ஒரு வாழைப்பழம் ஒரு டீயை போட்டு நம்ம அக்கா கூட நம்ம ஜிம்முக்கு போயாச்சு. இந்த அக்கா தான் நமக்கு ஜிம்மை இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த அக்கா இங்கே இருக்க எல்லா சீப்பான விஷயம் இது அங்கே கிடைக்கும், அது இங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம நல்லா பார்த்துக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த அக்காவுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் ஜிம் ஓனர் வந்துட்டு டப்புன்னு புஷ்அப் போடுங்கன்னு சொல்ல நானும் டப்புன்னு புஷ்அப் போட்டு வந்து பைசப்புக்கு போயிட்டேன். அது என்ன அசிங்கமாக 2.5 கிலோ வச்சு தூக்குறதுன்னு சொல்லி எடுத்தோன்னே 5 கிலோ எடுத்தேன் பாரு. அதுதான் பிரச்சனையே. ஃபஸ்ட்டு பைசப்புக்கு நார்மலாக போடுறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த வேரியேஷன் போடுறப்போ மாட்டிக்கிட்டேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மக்களே, நானும் உங்களுக்கு இது என்னென்னு சொல்லித்தர போகிறேன். இதுலேருந்து நானும் கற்றுக்க போகிறேன். அதனால் இப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓடாத சைக்கிளில் மிதின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் மிதிச்சுட்டு புல்லப் பண்ணலான்னு போயிட்டேன். புல்லப் சுத்தமாக வரல. சின்ன பிள்ளைலாம் அவ்வளோ பண்ணுவேன். இப்போ அது சரி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோல்டிங்லேருந்து ஆரம்பித்தேன். ஒரு 3 புல்லப் மேலே எடுக்க முடியல. அதை அன்லாக் பண்ணுறோம். இங்கே ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி போஸ்ட்டை பார்த்தீங்களா, அதை முடிச்சுட்டு நான் அடி வைத்த கலரில் விடலான்னு போயிட்டேன். இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் நமக்காண்டி டைம்லாம் கொடுத்தாப்புல. அதை நல்லா பண்ணி முடிச்சுட்டு டீ கடைக்கு போனால் இன்றைக்கி இவர் தான் ஸ்டார். இந்த ஐயா எல்லாத்துக்கும் வாட்டர்மெலன் கொடுத்துட்டு இருந்தார் அடிக்கிற வெயிலில். இவர் கொடுத்த நேரமாக என்னான்னு தெரியல. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறனால தான் பெங்களூரில் நேற்று நல்ல மழை, சரியான மழை. எந்த அளவுக்கு மழைனா, மதியானம் லஞ்சை முடிச்சு தூங்கி எழுந்திரிச்சு சாயங்காலம் வெளியே போகலான்னு பார்த்தா வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு மழை. நைட்டு 8:30 வரைக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் நிறைய ஒரு சாப்பாடு, லேட் நைட்டில் ஒரு காஃபியை போட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.